ஹல்லேலூயா. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையிலையும் கர்த்தரோட நாமத்தினாலே இந்த கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 6 பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். 6 அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவ பிழைப்பார்கள் என்று பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற பிழைப்பார். நாம் இன்றைக்கு பார்ப்போம்டா, பிழைப்பான்னு சொன்னால் ஒரு வியாதிப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது சொல்லுவோம், என்ன எப்படியோ ஒரு இதில் அந்த ஆள் பிழைத்து கொண்டது என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் எதிலிருந்து பிழைப்பான் என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த உலகம் என்ன செய்கின்ற அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் இந்த உலகம் அழியும் போது இந்த உலகத்தோடு அழிய மாட்டான். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை என்ன செய்வார்கள்? பிழைப்பார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். நம்ம இந்த காலங்களை பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் மனுஷன் எல்லாம் துன்மார்க்கனாக வாழ்ந்தார்கள். ஜனங்களோட பாவம் பெருகினது, ஜனங்களோட பாவம் தேவ சமுத்திரம் எட்டுனது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறா, பாவம் தேவ சமுத்திரம் எட்டும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா உலகத்தை அழிப்பார். அப்படி என்ன செய்கிறா, இந்த உலகத்தை அழிக்க ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. வெள்ளத்தினாலே நோவாவும் காலத்தில் இந்த உலகம் அழிந்தது. அந்த வேளையில் என்ன செய்யறா, ஒரு குடும்பம் மட்டும் பிழைத்ததாக பார்க்குறோம். நோவாவோட குடும்பம் மட்டும் என்ன செய்கிறா, பிழைத்து கொண்டது. அந்த ஆண்டவர் கண்ணில் அவனுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபை கிடைத்து அவனுக்கு ஒரு பேழை உண்டு பண்ணி, அந்த பேழையில் அவர்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்யணும், அந்த வெள்ளத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிற பார்க்குறோம். பிள்ளைகள் சின்ன பேழை என்று சொல்லுவோம்னா ஒரு கப்பல், இன்னும் நாட்கள்லாம் கப்பல் தான் இருக்குது. அப்படியே ஒரு குடும்பம் மட்டும் என்ன செய்யணும், பிழைத்து கொண்டதை நாம் என்ன செய்கிறோம், இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சகல உலகம் மொத்தம் என்ன தண்ணீர்னால என்ன செய்கிறது, அழிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் மட்டும் பிழைக்கிறது. இந்த கடைசி காலங்கள் அதே போல் இந்த வானமும் பூமியும் என்ன செய்கிறச்சுன்னா இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்வார்னா அழிக்கப்பட்டு போகின்ற நாளுக்கு வரைக்கும் என்ன செய்யணும், காக்கப்படுகிறது. பாவம் செய்கிறவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று விதம் சொல்லுகிறது. அது நித்திய மரணமாக இருக்கிறது, அது நரகமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம், அந்த அழிவு எங்கே போகுதுன்னா, அன்னைக்கு தண்ணீர்னால் அழிக்கப்பட்டது. இன்னும் உள்ள காலத்தில் என்ன செய்யணும்னா மொத்த உலகத்தில் உள்ள ஜனங்களை அழித்து நரகத்தில் போகிறாரு. அப்படிப்பட்ட பாவம் செய்கிற ஆத்மா அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மீட்கும்படியாக, என்னுடைய பாவங்கள் என்னை காப்பாற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்னுடைய பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசித்தா எனக்கு இந்த மீட்பு கிட்டும், என்ன நான் பிழைத்துக் கொள்வேன், வரப்போகிற அழிவிலிருந்து நான் பிழைத்துக் கொள்வேன்னு சொல்லி ஆரெல்லாம் நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் கர்த்தர் இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற மரித்தால் என்னச்சவன் பிழைப்பான். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் உயிரோடு இருக்கும்போது கர்த்தரோட வருகை இருக்கும் என்றால் என்ன செய்யும் என்றால், அவருடைய வருகையில் என்ன செய்யணும், எக்காலம் துணிக்கும். அந்த வேளையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது எக்காலம் துணிக்கும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். அப்படிதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவா, என்னை விசுவாசிக்கிறவன், அது எல்லாரும் பிழைக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பிரியமாக வாழ நினைக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் நான் இந்த சிலுவை என்ன போதிக்கிறது, இந்த சிலுவை மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதிக்கிறார் என்றால், என்ன அவரை விசுவாசிக்கிறவர் பிழைப்பார். அந்த பிழைக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
பிழைத்திருக்கிறவை இனி தாங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது பிழைத்திருக்கிறவர்கள். பிழைத்திருக்கிறவர்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவ நம்பினவர்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தவர்கள். ஒரு ஆபத்து ரெண்டு, அந்த உலகத்தில் அந்த ஆக்கினை தீர்ப்பு ரெண்டு பிழைத்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து இந்த பிழைப்பை பெற்று கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இனி அவர்கள் பிழைத்திருக்கிறவர் இனி தாங்களுக்கு என்று பிழைக்காமல் தாங்களுக்காக மரித்து எழுந்தோருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று அங்கே எழுதப்படுகிறது. பிழைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் இன்னி என்ன செய்யக்கூடாதாம்? தாங்களுக்கென்று வாழக்கூடாது. நம் இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு முன்பு நமக்கு மனம் விரும்பினபடி வாழ்ந்தோம், நமக்கு எப்படி தோணுச்சு அப்படி வாழ்ந்தோம், நம்ம பிடித்த இடங்களுக்கு போனோம், மாம்சம் மனசு விரும்பினபடி வாழ்ந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் இயேசு கிறிஸ்துவால் நாம் என்ன செய்தோம்? அவரால் காப்பாற்றப்பட்டு விட்டோம், அவரை விசுவாசித்து விட்டோம், அவரால் அந்த மீட்பை பெற்றுவிட்டோம். பெற்றுவிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டுமாம்? இன்னி என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு மீட்பை தந்த அந்த தேவனுக்கு நமக்காக இந்த மீட்பை தருவதற்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ஒருவர் மரித்து எழும்பியிருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். பிழைத்திருக்கிற இன்னி என்ன செய்ய வேண்டும்? நமக்காக அவர் மரித்தபடினால இன்னும் பிழைத்திருக்கிறவர் அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கென்று பிழைக்க வேண்டும், அவருக்கென்று நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக என்று சொன்னால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிப்போம் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிர்ச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமே. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்ச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள ஆகும்படியாக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்ச்சிக்கிறார். அங்கே செல்லப்படுக பாருங்கள், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிர்ச்சிக்கும் போது அந்த தகப்பன் எதற்காக பிள்ளையை சிர்ச்சிப்பான்? அந்த பிள்ளை நல்லா வாழ வேண்டும், அந்த பிள்ளை இனி வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் பார்வைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தாயை எடுத்தாலும் சரிதான், ஒரு தகப்பனை எடுத்தாலும் சரிதான், அந்த பிள்ளைகளை சிர்ச்சிக்கிறது எதற்காக இருந்துச்சுன்னா, வருங்காலம் என்னோட பிள்ளைக்கு நல்லா இருக்க வேண்டும், பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், பிள்ளை நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும், பிள்ளை கை நிறைய சம்பாதித்து பிள்ளை ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக சின்ன பிராயத்திரண்டே அந்த பிள்ளை எண்ணிச்சவார்கள் அவர்கள் தண்டித்து அவர்களை வழிநடத்துகிற பார்க்குறோம். அது எதற்காக இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளையை நல்லா இருக்கிறத காண வேண்டும் என்பதற்காக. அது கொஞ்ச நாட்கள் தண்டிப்பார்கள். ஒரு பரிதை கழியும் போது அவர்கள் என்ன செய்கிறார்? அதை விட்டு விடுவார்கள். அதே போல் பரலோகத்து தேவன் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறது போல அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் அல்ல ஒரு பிள்ளை ஒரு தாய் எவ்வளோ அதிகமாக நேசிப்பாரோ அதே போல் என்ன செய்கிறாச்சுன்னா, அதை விட பல மடங்கு மேலாக இந்த இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவர் நேசித்து நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் என்னன்னா ஒரு அழிவு வரப்போகிறது, அந்த அழிவில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாச்சுன்னா, அவர் நம்மளை என்ன செஞ்சா, நம்மளை ஒரு தகப்பனை போல சிரிச்சித்து நம்மளை என்ன செய்கிறா வழிநடத்தி கொண்டு வந்து எங்கே கொண்டு போக்குன்னு அந்த வேதம் சொல்கிறது, இவர் தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் என்ன செய்வது? தீமை செய்யாதபடி தண்டித்து திருத்தி நம்மளை என்ன செய்கிறாச்சுன்னா தம்முடைய பரிசுத்தத்தில் கொண்டு நாம் பங்கு பெற வேண்டும். அங்கே ஒரு பரிசுத்தத்தில் ஒரு பங்கு இருக்க பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியத்தில் அந்த மோட்ச பாக்கியத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு பங்கு என்ன செய்கிறது? அவரை நம்பி அவரை விசுவாசித்து இந்த பிழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அங்கே என்ன செய்கிறச்சுன்னா ஒரு பாக்கியம் அங்கே வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த பிழைப்பை பெற்று
பெற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன செய்யுச்சுன்னா பரலோகத்தில் அவருடைய பரிசுத்தத்தில் ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்குக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறாச்சுன்னா நம்ம பிழைப்பு ஊட்டுகிறத பார்க்குறோம். நம்ம பிழைக்க பண்ணுகிறது என்ன செய்யறா, ஒரு ஆடு மாடுகளை போல எப்படி வாழ்ந்து மரித்து அப்படி போவதற்கு இல்லை, மரணத்துக்கு பின்பு என்ன செய்கிறா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நாம் நித்தியத்தில் கழிப்பதோ நரகத்தில் கழிப்பதோ என்பது அவர் ஒவ்வொருட கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நன்மை செய்யக்கோ தீமை செய்யக்கோ சகல அதிகாரம் என்ன செய்யறா ஒவ்வொரு கரத்தில் இருக்கிறது. நமக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துருக்கு. ஆண்டவருக்கு இருக்கிற போல அவருக்கு என்ன செய்யறா சகலத்தை அவருக்கு அழிக்கக்குள்ள உரிமை அவர் இருக்கிற போல நமக்கிட்ட ஒரு உரிமை தந்திருக்கிறாரு. நாம் என்ன செய்யலாம், நன்மையை தேர்ந்தெடுத்தால் நன்மை எடுக்கலாம், நமக்கு முடிவில் நித்திய ஜீவன் கிடைக்கும். தீமை தேர்ந்தெடுத்தோம்னா முடிவில் என்ன செய்யறா பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் கிடைக்கும். நம்மளை பிழைப்பூட்ட வேண்டும். அவரை விசுவாசிக்கிற அவரோட பிள்ளைகளை என்னென்று காப்பாற்ற வேண்டும் என்று என்ன செய்கிறாச்சுன்னா அவர் நம்முடைய நம்ம என்ன செய்யண்டா பிழைக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது, நீ அவர்கள் தாங்களுக்கு என்ன பிழைக்கக்கூடாது, தாங்களுக்காக மரித்து உயிர்த்த வேண்டும் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை போதிக்கிற பார்க்குறோம். முதலாவது என்ன செய்யலாம், அப்படி அவருக்கு கண்டு பிழைக்க வேண்டும். அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டு அந்த பிழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் பிழைக்கிறவர்களாக மாற வேண்டும். மாறி என்ன செய்ய வேண்டாம் என்றால் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நமது அவயங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பாருங்கள், நாம் உலகத்தில் இருக்கும்பொழுது நமக்கு பரிசுத்தமும் நம்மளை சரீரத்தில் நடக்கும், அசுத்தமும் நடக்கும். எல்லாத்தையும் என்னென்ன உலகம் அசுத்தத்துக்குள்ளே கிடக்கிறதுனால எல்லாம் நம்மளுக்கிட்ட வந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் கிறிஸ்துவ அந்த பிழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவரால் பிழைப்பு ஊட்டப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கென்று பிழைக்கும்படி என்ன செய்யணும், பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி நம்முடைய அவயங்களை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:16 வாசியுங்கள். ரோமர் 6:16. ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு ஏதுவானாலும் எதற்கு கீழ்ப்படும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? நம்முடைய அவயங்களை பாருங்கள், நம்முடைய அவயங்களை நாம் எதற்கு கீழ்ப்படியும்படியாக, எதற்கு நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அடிமைகளாக நாம் வாழுவோம். இந்த உலகத்தில் இருக்க மனுஷனாக இருந்தாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக இருந்தாலும் சரிதான், ஆறாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொண்ட மனுஷர்கள் என்ன செய்யா மரணத்துக்கு ஏதோனா பாவத்துக்கு நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படியும்படியாக செய்ய முடியும். என்ன செய்ய நீதிக்கு ஏதுவான ஒரு தேவ நீதிக்கு நம்முடைய சரீரங்கள் கீழ்ப்படிய பண்ணவும் முடியும். அப்படி நாம் எதற்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்முடைய சரீரம் என்னமையுமா கீழ்ப்படியும். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிழைத்திருக்கும்படி நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், அவரால் பிழைக்கப்பட்ட அவரால் என்ன செய்யண்டா இந்த மீட்பை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் அநேகர் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறாரு. அப்படி அழைப்பு பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்பதனாலும் எதற்கு கீழ்ப்படும்படி உங்களை அடிமைகளை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அது 19 வசனத்தை வாசிங்கள். ரோமர் 6:19. உங்கள் மாமிச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக
ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆலோசனை தருகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலத்தில் இந்த மனுஷன் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்கள். நம்ம என்ன செய்யறதுனா, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாமல் வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம சரீரங்கள் ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது என்ன செய்கிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நேசித்து அவர் சொல்கிறார், இனி என்ன செய்யுங்கள், நீதியை செய்யும்படியா பரிசுத்தமாக நீங்கள் நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை என்ன செய்யுங்கள், நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் பார்க்கும்போது பாவங்கள் மறைந்து கொண்டு கிடக்கிறது. பாவம் செய்கிற பாவமே இல்லை என்று சொல்லி ஒரு பச்சைவெள்ளம் குடிக்கிறது போல பாவத்தை எண்ணுகிறதுக்காக பருகி கொண்டு சமாதான கேடுனால அநேகர் தற்கொலை செய்கிறத பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிரவிக்கவும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல இந்த உலகம் என்ன செய்கிறது, பல பாவங்களில் போய் விழுகிறார்கள். விழுந்து கொண்டு என்ன செய்யணும், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி உலகத்தில் என்ன செய்யறா, மனுகுலம் தற்கொலை செய்து மாண்டு கொண்டு இருக்கிறது. அவரால் மீட்கப்பட்ட, அவருடைய மீட்புக்காக அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்தா, ஒரு காலத்தை உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு என்ன செய்தீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள். இன்னி உங்கள்கிட்ட நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இன்னி பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ரோமர் எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் சொன்னா, எதற்காக என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் பாவத்தின் சம்பளமாகிய நரகம், நித்திய மரணமாக நரகத்துக்கு போய்விடுவோம். ஆண்டோட கிருபை அந்த நீதிக்கு நம்முடைய அவயங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீதிக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த நித்திய ஜீவனுக்கு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:23 வாசியுங்கள். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவான பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்கள், அதில் தப்ப முடியாது. ஆனால் நம்முடைய அவயங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்றா, நீதிக்கு ஒப்பு கொடுப்போம் என்றா, அந்த தேவனுடைய கிருபை அவருடைய ஒவ்வொருடைய மேலே இருக்கும். அந்த கிருபை எங்கே போய் இருக்கும்டா, நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுத்தரும். நித்திய ஜீவன், உங்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்யும் என்றா கொண்டு போய் சேரும். நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம், பிழைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்க வேண்டும். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்னு வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த பிழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயங்களை என்ன செய்ய வேண்டும், அந்த ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து கொண்டு அடுத்து என்னன்னா, கிறிஸ்து இருந்த அந்த சிந்தை என்ன நம்மளே இருக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மளே இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:5-8 வரை வாசியுங்கள். பிலிப்பியர் 2:5-8 வரை. கிறிஸ்து 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமத்தை நடப்பிக்க வேண்டி நம்முடைய என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன செய்ய வேண்டும், நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் என்ன இருந்து சிந்தது, அவர் தெய்வமாக இருந்தார். அவர் இந்த பூமியில் என்ன செய்ய, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து ஒரு மனுஷ சாயலாக வந்து என்ன செய்யணும், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுறதை தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யணும், இந்த தாழ்மை இருந்த என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்டா, ரட்சிக்கப்பட்டோம், மீட்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்யண்டா, அவரை போல மாற வேண்டும். என்ன செய்யணும், இந்த தாழ்மை சிந்தைகளை தரித்து கொண்டு ஒழுங்காக நடக்க வேண்டும்.
அடுத்து என்ன செய்யண்டா, இந்த பூமியில் தெய்வம் தந்திருக்க வாழ்நாட்களில் என்ன செய்யண்டா, ஒழுங்காக நடக்க வேண்டும். பிலிப்பியர் 3:16-18 வாசியுங்கள். பிலிப்பியர் 3:16-18. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவங்களுக்கு அநேகம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் செல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். நம்ம ஒழுங்கற்று நடப்போம் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவோட அவரை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த அந்த பிழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த பாக்கியத்தை, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு என்ன செய்யண்டால் பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி நம்முடைய அவயங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவன் இருந்த அந்த சிந்தை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறி என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில் ஒழுங்காக நடக்க வேண்டும். நமக்கு எத்தனை வாழ்நாள் தந்திருக்கு, ஆண்டவர் தந்திருக்க வாழ்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டாம், ஒழுங்காக நடக்க வேண்டும். ஒழுங்காக நடப்போம் என்றால் ஒழுங்காக நடக்க வேண்டும். ஒழுங்காக நடந்து ஆண்டவரை நாம் பின்பற்றி வாழுவோம் என்று சொன்னால் அவருடைய வருகையில் என்ன செய்ய வேண்டும்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த ஒழுங்காக நடந்து அந்த ஒழுங்காக நடந்து என்ன செய்ய வேண்டாம், அவருடைய வருகை எதிர்நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரை இந்த மீட்புக்காக அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று அழைத்திருக்க பாருங்கள். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிற அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு நம்ம நேசிக்கிறாரு. அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறதை விட அதிகமாக அவர் நேசிக்கிறாரு. அவர் என்ன சொல்லுகிறாச்சுன்னா, நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை விசுவாசித்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவரில் இருந்த சிந்தையில் நாம் உருவாகி அவர் நடந்தபடி ஒரு ஒழுங்காக நடந்து என்ன செய்ய வேண்டுமா அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க ஆண்டவர் இந்த நல்ல வேளையில் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு. தீத்து 2:13-14 வாசிப்போம் என்று சொன்னால், தீத்து 2:13-14. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரிகளை செய்ய வைத்து வைரக்கங்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வேதம் சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிர்பார்த்து வேண்டும். வருகை எதிர்பார்த்து நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் வருகிறது. நமக்காக ஒரு ஆனந்த பாக்கியத்தை தருவதற்காக அந்த மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், அவர் மகிமையின் பிரசன்னமாக போகிறார். மகிமையில் பிரசன்னமாக போகிறார். அவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதி சீக்கிரமாக என்ன செய்கிறார், வரப்போகிறார். நமக்கு என்ன செய்தால் அந்த ஆனந்த பாக்கியத்தை தரும்படியாக நம்மை அழிக்கும்படி வரப்போகவில்லை. நமக்கு அவரை மீட்டு கொண்ட அவருக்காக காத்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் காலம் புள்ள அந்த பூமியில் வாழப்போகிறோம் இல்லை. நமக்கு ஒன்னே மரணம் வரும் பாருங்கள், அல்லங்கி தேவனுடைய வருகை வரும். இந்த பூமியை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அந்த ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், மகிமையிலே பிரசன்னமாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரசன்னமாகதர நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், முதலாவது அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தருகிறார், ஆண்டவரே அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தர வேண்டும். எனக்கு அந்த மீட்பு நிச்சயத்தை உம்மை விசுவாசிக்கிற மறுத்தாலும் பிழைப்பான சென்னீர் ஆண்டவரே, அந்த மீட்பை எனக்கு தர வேண்டும் என்று ஆரெல்லாம் இந்த வேளையில் கேட்பீர்களோ அவர்களுக்கு தேவ இந்த மீட்பை கொடுத்து
அவர்களை என்ன செய்ய போகிறார்? தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த கேட்ட வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நல்ல வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இந்த மீட்பை பெற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் ஒரு சில ஆலோசனை கொடுத்தீரப்பா. முதலாவது இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள என்னுடைய அப்பா ஆண்டவரை உண்மை நானே உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னீரப்பா. ஆண்டவர் அந்த மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஆண்டவர் அந்த மீட்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டப்பா. உமது பிள்ளைகளாக உம்மை நம்பி வந்திருக்கிறார்களப்பா. அவர்கள் அப்பா வேணும் ஒரு கடமைக்காக வரவில்லை ஆண்டவரே, உம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் அப்பா அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிப்பேன்னு சொன்ன தேவன் இல்லை ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த மீட்பு அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய தாய்ப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை பெற்றுக்கொள்ளட்டப்பா. அந்த பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தங்களை முழுமையாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தங்களுக்காக மரித்து தங்களை காப்பாற்றும்படியாக தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததற்கென்று தங்கள் அவயங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இரக்கம் செய்து ஆண்டவரே உம்மிலே இருந்த அதே சிந்தையினால உமது பிள்ளைகளை நிரப்பணும் ஆண்டவரே. உம்முடைய இருந்த அதே சிந்தையினாலே நிரப்பணும் ஆண்டவரே. நீர் அந்த தாழ்மையின் சிந்தை ஆண்டவரே, அப்பா மன்னிக்கிற சிந்தை ஆண்டவரே, அந்த அன்பின் சிந்தை அப்பா, ஒருவருக்கு தீங்கு செய்யாத அந்த சிந்தை ஆண்டவரே, எல்லாரும் நேசிக்கிற அந்த சிந்தை அப்பா உம்மது பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்குள்ளையா ஆண்டவரை உருவாக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உருவாக்கணும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை வரமோ அவருடைய அப்பா ஆண்டோட கிருபை வர ஆண்டவரே அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் அப்பா. அந்த கிருபையை உமது பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தாங்கள் வாழ்க்கையை திருப்பித்துக் கொள்ள ஆண்டவர் ஒரு விஷயம் இறங்குங்க தேவனே. ஒவ்வொருவருக்கு இந்த ரட்சிப்ப சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய சமானத்தை உங்களை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படா இருப்பதுன்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோட கலக்கம் மாறத்தக்கதாக, பயங்கள் மாறத்தக்கதாக, சந்தோஷமாக வாழத்தக்கதாக ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரப்புங்க, உங்களுடைய சமாதானத்தினால நிரப்புங்க, ரட்சிப்பு சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்களோட வரிக்கு ஆயத்தப்படுதுங்க ஆண்டவரே. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்டு கொண்டு நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி போக்கு மறுபடியும் வருவேன்னு சொன்னீரப்பா. அந்த வரிக்கு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நீர் ஒவ்வொருவரும் நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகளை பெற்ற தாயும் தாப்பவனும் அவர்களை நேசித்ததை பார்க்கல ஆண்டவரே. பல மடங்கு அதிகமாக ஏசப்பா நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை உமது பிள்ளைகள் புரிந்து கொள்ள விட்டோம். உமது பிள்ளைகள் உமது அன்பை கண்டுகொள்ளட்டும் தேவனே. ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக எங்க தேச மக்களோ இந்த அன்பின் தெய்வத்தை கண்டுகொள்ளணும். தேவன் கொடுக்கிற சமானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆறுதலோடு அவர்களும் வாழணும் அப்பா. அவர்களையும் தேவன் சந்திக்கும்படியாக அவர்களுக்கு இந்த சமாதானம் கொடுக்கும்படியாக. எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடி எங்க தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. எவ்வளவு சமாதானமான வாழ்க்கை, எவ்வளவு ஆறுதலான வாழ்க்கை ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறீரப்பா. இதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். மீது உள்ள பகுதிகளை ஆசீர்வதியும் நடத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசத்தக்கதாக, அவர்கள் இந்த தேவனை நம்பத்தக்கதாக, முழுகிறத்தோடு ஒப்பு கொடுக்கப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும். மத தங்களை காப்பாற்றப்பா. கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வெளியில வந்து கிறிஸ்துக்கு உள்ள ஆண்டவரை வரத்தக்கதாக, ஒரு கிறிஸ்துவுடைய கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே இந்த பூமியில வாழத்தக்கதாக மத பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீ பிரேசுமன ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.